ஆனால் கடந்த 20-30 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா இந்த நெய்யையும் தேங்காய் ஒரு வில்லனாகவே மாற்றிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் நெய்யும் சேர்த்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் இருதய நோய்க்கு காரணம். எந்த எண்ணெயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தேங்காய் எண்ணெயிலையும் நெய்யிலையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கரோனரி ஆர்டரி டிசீஸ், ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதை குறைப்பதற்கு இது உதவியாக இருக்குங்கிறது தான் உண்மை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பண்டைய காலத்திலேருந்து நெய்யை ஒரு அற்புதமான உணவாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாக்கும் கூட. அப்படிங்கும்போது நெய்யை நம்ம ஏன் அளவாக சேர்த்திக்கூடாது, தேங்காய் நெய்யை நம்ம அளவாக சேர்த்திக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கொள்வதால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இன்னும் சொல்லப்போனால் வளரக்கூடிய குழந்தைகள் இளைஞர்களுக்கு நெய் ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜெட்டிக் ஃபுட்டும் கூட. ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்று மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும், அதாவது பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மதிய உணவுக்கு பருப்பு குழம்போ இல்லை உப்பு பருப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெய் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளத்துலேயும் இலங்கையிலையும் பார்த்திங்கன்னா தேங்காய் நெய்யை சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன் நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா சில பதார்த்தங்களுக்கு தேங்காய் நெய்யை பயன்படுத்தி சமையல் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த 20-30 வருஷங்களாக பார்த்திங்கன்னா இந்த நெய்யையும் தேங்காய் எண்ணெயும் ஒரு வில்லனாகவே மாற்றிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் இருதய நோய்க்கு காரணம். பல்வேறு விதமான நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து பரப்பப்பட்டது. பார்த்தீங்கன்னா 1999 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டாக்டர் B.N.YS ரகேஜா, டைரக்டர் ஆஃப் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் டயபெட்டாலஜி, மற்றும் டாக்டர் பொராஸ்கர், இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஹானரரி ப்ரொஃபஸர் ஆஃப் டயபெட்டாலஜி, இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டடி பண்ணி தேங்காய் எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கொள்வதால் இருதய நோய் வருவதை தவிர்க்க முடியும், சொல்லப்போனால் சர்க்கரை வியாதியும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க வைக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த எண்ணெயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தேங்காய் எண்ணெயிலையும் நெய்யிலையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நெய்யும் நல்லதில்லைன்னு சொல்கிற காரணம் இதில் நிறையா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது எடுத்துக்கொள்வதனால் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை மாற்றி அமைக்குது. அந்த பேட்டர்னை மாற்றுறதுனால இந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ் வரக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இது மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மருத்துவர்கள் கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெயிலும் நெய்யிலும் இருக்கக்கூடிய இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னுடைய பேட்டர்ன் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது இந்த ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் அண்ட் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட். இந்த ஷார்ட் செயின் அண்ட் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது சொல்லப்போனால் நம்ம உணவுலிருந்து கொலஸ்ட்ராலை ரத்தத்தில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, கரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பொழுது இந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ், ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதை குறைப்பதற்கு இது உதவியாக இருக்குங்கிறது தான் உண்மை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதன் மூலம் சர்க்கரை வியாதி வருவதை தடுப்பதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சியில் ஒரு பங்காக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்பு எப்படி உற்பத்தி பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலக்குடலில் இருக்கக்கூடிய இல்லை நம்ம குடலில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா நாம் எடுத்துக்கூடிய நார்ச்சத்தை ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவதன் மூலமாக, நொதித்தல் மூலமாக இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடை உருவாக்குது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம உணவில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதோடு சேர்ந்து நிறைய மற்ற நன்மைகளும் இது கொடுக்குது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா வெயிட் குறைக்கிறது கூட இது உதவியாக இருக்கலாங்கிறது ஒரு அனிமல் ஸ்டடி கூட சொல்லுதுங்க. ஸோ அந்த வகையில் நாம் எடுத்துக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெயிலையும் நெய்யிலையும் கண்டிப்பாக அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இருப்பதால் இந்த பலன் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத இந்த மருத்துவர் சொல்லக்கூடிய கூற்று பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது அளவாக நம்ம என்னென்னா ஒருவேளை இதுக்கு மாற்றாக பல்வேறு வகையான கருத்துக்களும் பார்த்திங்கன்னா மற்ற மருத்துவர்களும் வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கிளுக்கு எகென்ஸ்டாகவே பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் உடைய பெனிஃபிட் தேங்காய் நெய்யில் இருந்தாலுமே கூட சில குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நெய்யையும் தேங்காயும் சேர்த்துக்கிட்டால் அவங்களுக்கு உடம்பு ரீதியாக தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது.
குறிப்பாக அந்த ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலமியா இருக்கக்கூடியவங்களுக்கும் இல்லை அந்த அப்போயி ஜெனட்டிக் பேட்டர்ன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த தேங்காய்யும் நெய்யும் எடுத்துக்கொள்ளும் பொழுது தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குன்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரேடியாக நம்ம வச்சா குடுமி அடித்தா மொட்டை அப்படிங்கிற போகிறத விட ஏன் நம்ம இதை அளவாக பயன்படுத்திக்கூடாது. ஸோ பண்டைய காலத்துலேருந்து நெய்யை ஒரு அற்புதமான உணவாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாக்கும் கூட. அப்படிங்கும்போது நெய்யை நம்ம ஏன் அளவாக சேர்த்திக்கூடாது, தேங்காய் நெய்யை நம்ம அளவாக சேர்த்திக்கூடாது. டோட்டலாக அது நல்லதே இல்லைன்னு ஒதுக்கி வைக்கிறத விட அன்றாட சமையலில் நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம், கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம், அதோட சில பதார்த்தங்களுக்கு தேங்காய் நெய்யும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கொள்வதால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இன்னும் சொல்லப்போனால் வளரக்கூடிய குழந்தைகள் இளைஞர்களுக்கு நெய் ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜெட்டிக் ஃபுட்டும் கூட. ஸோ ஒரேடியாக நெய்யையும் தேங்காய் நெய்யும் நம்ம வில்லனாக்கிறத விட அதை பக்குவமாக பாதுகாப்பாக நம்ம உணவில் எப்படி சேர்த்துக்கொள்ளலாம், அதன் மூலம் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை ஏன் பயன்படுத்தி கூடாதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக தாராளமாக ஒரு சீரான அளவில் நம்ம தேங்காய் நெய்யும் பயன்படுத்துவதால் எந்த கெடுதலும் ஏற்படாதுங்கிறது இந்த ஆராய்ச்சி ஒரு வகையாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.